தாவேகா விஜய் இந்த ரெண்டு பேரை வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் மையப்புள்ளியில் இருக்குது. இதை தாண்டி அரசியல் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தற்போது உருவாயிருக்கு. அதனால மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை, நிறைய வன்மங்களை கக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே திமுகவின் கைப்பாவே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் உண்மையிலேயே நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் ரங்கராஜ் பாண்டே. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல வருஷமாக பத்திரிகை துறையிலேயே மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர், அரசியல் சாணக்கியன் தான் அவர். அதுக்கேற்ற மாதிரி அவருடைய சேனல் பேருமே சாணக்கியான் அமைஞ்சிருந்தது. ஆனால் எல்லா விதத்துலையுமே சரியாக நேர்மையாக பேசக்கூடிய அவர், ஆனால் விஜயோட விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் பல பேர் வசைபாடி வந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுவது உண்மையிலேயே காசு கொடுக்காம கூடுவதை நம்ம எல்லாரும் வரவே இருக்கிறோம். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு வந்தார். ஆனால் ஒரு இடத்துல திரு ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு விஜய்க்கு. நீங்கள் முடிவு பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திரு பவன் கல்யாண் போல மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வரலாம், இரண்டாவது நபராக வரலாம், துணை முதலமைச்சர் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு அவர் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தார். அந்த கூட்டணிக்குள்ளே விஜய் போகல அப்படின்னோடனே தன்னை அறியாமல் ஒரு விரக்தியை வெளிப்படுத்திட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒரு பக்கம் சீமான் இருக்காரு, அவர் 15 வருஷமாக தனித்து தான் போட்டிடுறாரு. அப்படி தனித்து போட்டிடக்கூடிய சீமானை பாராட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, பாருங்க அண்ணன் சீமான் இதுவரைக்கும் களத்தில் யார் கூடயும் கூட்டணி போகாம அவர் ஜெயிக்கிறார், தோக்குறார் ரெண்டாவதுங்க. ஆனால் பாருங்க களத்தில் தனித்து களம் காட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பக்கம் விஜயை முதல் தேர்தலில் சந்திக்கிறாரு. அவரை நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகலை அப்படின்னா உங்கள் கட்சி காணாமல் போயிடும், கரைஞ்சு போயிடும். நீங்கள் துணை முதலமைச்சராக போக போறீங்களா, இல்லை சும்மா கொஞ்சம் வாக்கு சதவீதம் வாங்கிட்டு சும்மா வீட்டில் உட்கார போறீங்களா அப்படின்னு இவர் கேட்டது பல பத்திரிகையாளர்களுக்கு, நேர்மையாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. எதுக்காக ரங்கராஜ் பாண்டே இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத முழுவதுமாக அலசி ஆராயக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு நடிகர், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு உடனே பல பேருக்கு ரொம்ப ஏளனமா நக்கலா இருந்தது. அவர் என்ன சாதிக்க போறாருன்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனா அவர் மேல விமர்சனங்கள் வைக்கிறத நாகரிகமா வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா பலருமே பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு விஜய் எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்பவுமே நடுநிலையா பேசுவார், நேர்மையாக பேசுவார். அவர் மேலே என்னதான் ஒரு சாயத்தை பூசினாலும் கூட திரு ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒரு மனிதர் நடுநிலையாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். பத்திரிகை துறையில் எப்படியெல்லாம் பத்திரிகையாளர்கள் இருக்கணும், ஜேர்னலிசம்னா என்ன அப்படின்னு இன்று வரை களத்தில் நின்று இத்தனை ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒருத்தர் தான் ரங்கராஜ் பாண்டே. அதில் துளியளவு சந்தேகம் இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்களோட விஷயத்தில் விஜயை கூட்டணிக்குள்ளே புஷ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் அவர் முயற்சி பண்ணார். அது எதுக்காக அந்த முயற்சி பண்ணாருன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட நோக்கம் ஒன்று தான், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதில் ஒரு துளி சந்தேகம் இல்லை. ஆனால் திமுக வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுக புனித கட்சி, அதிமுக தான் நேர்மையான கட்சி, இந்த கட்சியை விட்டு அந்த கட்சியை தவிர வேற வாய்ப்பே இல்லைன்னு இத்தனை ஆண்டு காலம் இருந்ததுல இருந்து திமுகவால் சாதிக்க முடியாத ஒன்று அதிமுக சாதிக்கலை, அதிமுகவால் சாதிக்க முடியாத ஒன்று திமுக சாதிக்கலை. ரெண்டு கட்சியும் வேண்டாம், நான் ஒன்று சாதிக்கிறேன்னு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ புதுசாக வரக்கூடிய ஒருத்தரை ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் ஒருத்தர் எப்படி பேசணும்னா, வந்திருக்காரு, அவர் முதல் முறையாக தேர்தலில் நின்று தனி பெரும்பான்மை காமிக்கணும், அவரோட வாக்கு சதவீதம் என்ன, அவரோட வேல்யூ என்ன, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவர்களுக்கு இருக்கிறது உண்மையிலேயே ரசிகர்கள் கூட்டமா இல்லை தொண்டர் படையா இப்படின்னு அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம எல்லாரும் காத்திருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல திரு ரங்கராஜ் பாண்டே இருந்தார். நம்ம எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆரம்ப கட்ட காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போக போறாரு அப்படின்ற பேச்சு வருவதற்கு முன்பாக சரியா சொல்லணும்னா திரு விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போறாரு. அது வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே நடுநிலையாக தான் பேசினாரு. ஆனால் ஏதோ ஒரு நிர்பந்தம், என்ன காரணம் தெரியல, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகணும், திமுகவை வீழ்த்தணும்னா இதுதான் சரி. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, பவன் கல்யாணம் பாருங்க எவ்வளவு சாணக்கியத்தனமா ஒரு முடிவு எடுத்தாரு. அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாரு. திரு பவன் கல்யாண் எடுத்த உடனே, கட்சி தொடங்கிய உடனே அடுத்த நாளாக போய் அவர் பாஜக கூட சேரலை. தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, தனக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு, அங்கே அவருக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. இங்கே விஜய் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்றாரு. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல திமுகவை வீழ்த்தணும், அதனால நான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போறேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அவர் மாற்றம்னு பேசிட்டு வரணும்? அவர் அதிமுக கட்சியிலே போய் சேர்ந்திருக்கலாமே, இல்ல பாஜக கூட்டணியிலே போய் சேர்ந்திருக்கலாமே, அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கலாமே. இப்போ இவர் ஒரு மாற்றம்னு சொல்லி வராரு. அப்போ முதன்முறையாக உண்மையிலே இவருக்கு இருக்கக்கூடிய பலம் என்றது அவருக்கே தெரியாது. எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் துணை இருக்கு, அப்ப அதை எதிர்கொண்டாதான் மக்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அதை தான் அவர் பண்ணாரு.
உடனே ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, தவறான முடிவு எடுத்துட்டாரு, இட் இஸ் அ ராங் டெசிஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை நீங்க சொல்வது போல அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அவர் போறாருன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிடுறாங்க, 200 சீட்டு ஜெயிச்சிடறாங்க, விஜய் துணை முதலமைச்சராக வந்துறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர்றாரு. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் இதே எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பேசுவாங்க, விஜயெல்லாம் ஒரு ஆளாங்க, நாங்க பார்த்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டோம், நாங்க போட்டதுனால தான் விஜயே வந்து இந்த அளவுக்கு வாக்கு பெற்றாரு, தனியா என்ன விஜயெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு எப்படி திரு விஜயகாந்த் அவர்களை காலி பண்ணாங்களோ அதே போல விஜயை காலி பண்ணியிருப்பாங்க. இந்த புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம ஏன் இப்படி பேசினாருன்னு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்பயும் கூட அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்கிட்டலாம் பல பேர் கேட்பாங்க, ரங்கராஜ் பாண்டேவை தான் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கீங்களான்னு. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அவர் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என் சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன், என்கிட்ட உண்மை இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னை நம்பி வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மையிலே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்து தான் என்னோட சேனலை கூட நான் இது வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன, அவரை பார்த்து வழி வரக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. பாண்டே வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நினச்சி போகிறாங்க. ஆனால் அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்றது இருக்குல்ல. சரி, நீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகணும்னு சொல்றீங்க, நான் இன்று வரை நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு நடுநிலையானல், என் மேல நீங்க என்ன முத்திரை குத்தினாலும் நான் நடுநிலையா தான் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. ஒரே ஒரு கேள்விதான், அண்ணன் ரங்கராஜ் பாண்டே வெளிப்படையா ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும், திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதிமுக பாஜக ஓட்டுக்கு காசு கொடுக்குதா, இந்த ரெண்டு கட்சிகளும் காசு கொடுக்குதா, இது வரைக்கும் நீங்க அப்படி பேசியிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா எதுக்காக விஜய் அந்த கூட்டணிக்குள்ள போகணும்? மாற்றுன்னு பேசக்கூடிய விஜய் எதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகணும்? இந்த பக்கம் பல பாலியல் வழக்குகள் இருக்கு, இதே பக்கமும் பாலியல் வழக்குகள் இருக்கு, இந்த பக்கம் கொலை குற்றங்கள் இருக்கு, இந்த பக்கம் கொலை குற்றங்கள் இருக்கு, இந்த பக்கம் ஊழல் லஞ்சம் இருக்கு, இந்த பக்கம் ஊழல் லஞ்சம் இருக்கு. இந்த ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு புதுசான ஒரு மாற்ற வரேன்னு விஜய் வர்றாரு. அப்ப அவரையும் நம்ம பார்த்து நீங்க வரக்கூடாது, நீங்க இந்த கூட்டணிக்குள்ள போகணும், நீங்க காணாம போயிருவீங்க, கரைஞ்சு போயிருவீங்க, இறுதி நொடி வரை, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய கடைசி நொடி வரை ரங்கராஜ் பாண்டே அவர் அழுத்திட்டே தான் இருந்தாரு, நீங்க எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிடணும் அப்படின்னு. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் கடைசி பிரச்சாரத்துல சொன்னாரு, பல பேரும் நம்மளை பார்த்து கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல கடுப்பு திணிப்பை தான் கொடுக்குறாங்க, அது கருத்து கணிப்பு இல்லை, அது நேர்மையாக எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் கைப்பாவையா இருக்காங்கல்ல, அவங்க பேசும்போது யாரும் கண்டுகொள்ள போதில்லை. ஏன்னா அவங்க முழுக்க திமுக லேபிள மாறிட்டாங்க. ஆனா பாண்டே அப்படின்ற நபர் மேல இன்று வரை எல்லாருக்குமே மரியாதை இருக்கு, மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு, அது மக்கள் மத்தியில் இருக்கு. நீங்க சொன்னதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 10 சீட்டு வாங்கிட்டாருன்னா அரசியல் பேசுறது நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. இது உண்மையிலே சொல்லுங்க, இத்தனை ஆண்டு காலம் 16 வருஷம் தினமலர்ல வேலை பார்த்துருக்கீங்க, இத்தனை ஆண்டு காலம் தந்தி டிவியில் பயணிச்சிருக்கீங்க, இப்போ தனியாக ஊடகம் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டீங்க? அரசியல் எதுவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, நீங்க தான் பதிவு பண்ணியிருக்கீங்க பல இடத்துல. அப்போ ஒருவேளை திரு விஜய் 15 சீட்டோ 20 சீட்டோ இல்லை ஆட்சியை அமைக்கிறார் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே அரசியல் பேசுறதை நிறுத்திடுவீங்களா? இது குறித்து தாவேக்கால இருக்கக்கூடிய பல ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, பாண்டே உனக்கு என்ன அறிவு இருக்கு, நீ எப்படி எங்க அண்ணனை பேசலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி பேசுவதும் தவறு, அவருடைய அனுபவம் தான் நம்மளுடைய வயசெல்லாம். அதனால திரு பாண்டே அவர்கள் கிட்ட கருத்து முரண் இருக்கு எல்லாருக்குமே. அந்த விஷயத்துல ஏன் இப்படி சொல்லிட்டாருன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஆனா திரு பாண்டே அவர்கள் தான் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் மறுபரிசீலனை செய்யணும். நம்ம சொன்னது உண்மையிலே சரிதானா, நம்ம அப்படி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு அவர் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மாற்றம் தேவையான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு மாற்றம் தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மாற்றம் தேவை. அந்த மாற்றம் யார் இடத்துல இருந்து வரணும் அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராம பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனால தான், மக்கள் வழியை புரிந்த ஒருவனால் மட்டுமே அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த மாற்றத்தை மக்களிடமிருந்து வந்து மக்களோட ஆதரவாக வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் கொடுப்பார்னு பலரும் இங்க நம்புறாங்க. அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையை நம்ம ஏன் பண்ணணும்? எல்லாருமே பண்றாங்க, திமுகவை சார்ந்த நபர்கள் பண்றாங்க, அதிமுகவும் பண்ணுது. நீங்களே சொல்லியிருக்கீங்க இபிஎஸ் எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு. ஆதரவு கொடுத்தாரு, சட்டமன்றத்தில் பேசினாரு, கரூர் வழக்கில் விஜய் மேல தவறே இல்லை, அந்த கட்சி மேல தவறே இல்லைன்னு சொன்னாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்க கட்சிக்காக கூட நீங்க இப்படி பேசல இபிஎஸ், விஜய் கட்சிக்கு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சட்டமன்றத்திலே பேசினாரு. அப்படியெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் இபிஎஸ்? அப்படியே எப்படியெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாரோ அப்படியே விஜயை போட்டு வசை பண்ணாரு. அதனால தான் கடைசி நாள் வச்சு சும்மா பூஜை போட்டார் இபிஎஸ்க்கு விஜய். அவர் பேசின பேச்சு தான் இபிஎஸோட மிகப்பெரிய இமேஜை உடைச்சது. இது நாள் வரைக்கும் ஒரு துரோக அரசியல் பண்ணிட்டு இருந்த அவர் திருந்தல் என்ற வார்த்தை ஏன் விஜய் பயன்படுத்தினார் இபிஎஸை பார்த்து? முழுக்க துரோக அரசியல், சுயநல அரசியல், சூழ்நிலை அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அரசியல்லாம் வேண்டாம்னு சொல்லி தாங்க விஜய் தனித்து போய் நிற்கிறாரு. முதல் தேர்தல் அவர் நின்று நிரூபிக்கட்டும். அவர் சரியா நிரூபிக்க முடியல, மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை, அவருக்கு யாருமே ஓட்டு போடலைங்க, தனியா நின்னாருன்னா தோத்து போயிடுவார்
பாருங்க, அவர் கூட்டணிக்கு போகட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நேர்மை இருக்கு. இவ்வளவு பேசக்கூடிய அண்ணன் பாண்டே அவர்கள் ஏன் சீமான் கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க, அண்ணன் போங்கண்ணே அதிமுக கூட கூட்டணிக்கு போங்க, அதிமுக கூட கூட்டணிக்கு போகல அப்படின்னா அவர் வீழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லலையே நீங்க? ஏன் விஜய்னு வரும்போது எல்லாருமே சொல்றீங்க? இதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவா புரியுது. திரு விஜய் அவர்கள் பின்னாடி மிகப்பெரிய மாஸ் கிரவுட் இருக்கு, ஃபேன்ஸ் கிரவுட் இருக்கு, பப்ளிக் கிரவுட் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து அதிமுகவுக்கு விஜய் தேவையா இல்ல விஜய்க்கு அதிமுகவுக்கு தேவையான்னு பார்த்தா உண்மையிலேயே அதிமுகன்ற கட்சிக்கு இபிஎஸ்ன்ற நபருக்கு விஜய் தேவை. அவங்களுடைய வெற்றிக்காக விஜயை பயன்படுத்தி கொள்வதற்காக இவங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அடியோடு அழித்து சுக்குநூறாக உடைத்து தூள் தூளாக்கினார் தாவேகா தலைவர் விஜய். அண்ணன் பாண்டே அவர்கள் மீண்டும் அன்போடு ஒரு கோரிக்கை, நீங்க இது போல ஒரு எதுக்காக அதை பண்ணீங்க அப்படின்றதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் தயவு செய்து உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு எல்லாருக்குமே உண்டு. இனிமேல் விஜய் விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க, அவரோட தவறுகளை சுட்டி காட்டுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க பாருங்க, தேர்தல் அறிக்கையில் திமுக அதிமுகவுக்கு வித்தியாசமே இல்லைங்க, தாவேக்காவும் அதே மாதிரி தான் வச்சிருக்கு அப்படின்னு. அது போல நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, குறைகளை சுட்டி காட்டுங்க. ஆனால் முதல் தேர்தலில் நீங்கள் கூட்டணிக்கு போகாமல் இருப்பது தவறுன்னு சொல்வது ஆக பெரும் தவறு. அந்த கருத்துக்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் சரியான களத்தில் பயணிக்கிறார் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் கருத்தாக உள்ளது.